Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. கரூர் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்திய முறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மதுரை வரம்புக்குள் வருவதை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு விசாரித்தது எப்படி எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மிக முக்கியமான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு இன்பதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவுமே சிபிஐ விசாரணையை கேட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தீங்க. தற்போது உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? இது ஒரு நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மறைந்த கருணாநிதி அடிக்கடி சொல்வார், உச்சியில் ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று சொல்வார். தற்போது உச்சநீதிமன்றத்தை அவர் குறிப்பிடுவார். தற்போது உச்சநீதிமன்றம் இதுல ஒரு நீதியை நிலைநாட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. எப்படின்னா, இந்த வழக்குல சிபிஐ கொடுக்க கூடாதுங்கிறது மொத்த போலீசாரும் மொத்த அரசு வழக்கறிஞர்களும் களமிறக்கப்பட்டார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு வழக்கறிஞர்கள், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல்ல இருந்து எல்லாருமே டெல்லியில முகாமிட்டார்கள். ஆனால் நீதிமன்றம் இப்ப கொடுத்திருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, எப்போ ஒரு மாநில அரசு விசாரணை குழு மீது நம்பிக்கை இல்லாத போது, அதாவது லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் வரும்போது சிபிஐக்கு கொடுக்கலாங்கிறதா நிலைநிறுத்தப்பட்ட தீர்ப்பு. இப்ப போலீசார் மேலே, ஏன்னா எந்த போலீசாருக்கும் காயம் படலைங்கிறத நீதிமன்றம் கருத்துல கொண்டிருக்கு கரூர் விஷயத்துல. எனவே அது சிபிஐக்கு கொடுத்திருக்கு. இன்னொன்னு, இந்த தமிழக அரசு இந்த விசாரணையை நடத்திய விதம், உதாரணமாக இந்த சம்பவத்துல அதாவது அது ஒரு குறுகிய இடம், அதுல முதல்ல கொடுத்தது தவறு. அப்புறம் 10,000 பேருக்கு மேல திரளும் போது அந்த அந்த கூட்டத்தை நடத்த விடாம தடுத்திருக்கணும், அதையும் தடுக்கல. அது இல்லாம அந்த இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்த விஷயங்கள், மற்றும் அங்க ஆம்புலன்ஸ் வந்த விஷயம், நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்த விஷயம், இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துல எடுத்து வச்சாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு எடுத்து வச்சாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இது இப்போ இது மட்டும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை கையாண்ட விதம், இதுல நீதிமன்றம் ஒன்ன கவனிக்க தவிர்த்து, நீதிபதிக்கு எதுவும் தெரியாது, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கூட தெரியாது. அங்க இருந்த அரசு வழக்கறிஞர் அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே மதுரையில இந்த வழக்கு இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது, பெஞ்சு விசாரிச்சிட்டு இருக்கு, நீங்க இதை எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். எங்களுக்கு இன்னும் ரெப்ரசன்டேஷன் வரலன்னு அரசு வழக்கறிஞர் தானே சொல்லியிருக்கணும். அந்த அரசு வழக்கறிஞர் நியமிச்சது யாரு? தமிழ்நாடு அரசு. எனவே இது தமிழ்நாடு அரசுக்கு தலைகுனிவு என்று நான் கூறுகிறேன். நன்றி சார், நன்றி. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.